இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் 2024 குரு பயிற்சி ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசிக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். அதாவது மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் மேச ராசியை பொறுத்தளவுக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால தன சம்பாத்தியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொத்தாம் பொதுவாக தனம் கொடுப்பார் அப்படிங்கிறத விட பொத்தாம் பொதுவாக பணம் கொடுப்பார் அப்படிங்கிறத விட தனத்துக்கு அதிபதியே இந்த குரு பகவான் தான். அதனால தான் குரு பகவானுக்கு தனகாரகர் அப்படிங்கிற சிறப்பு வந்துட்டு இருக்குது. அந்த சிறப்புக்கு தகுந்த மாதிரி பொறுப்பான தன பாக்கியங்களை சௌபாக்கியமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் குடும்பஸ்தானத்துக்கு வர்றாரு. பொதுவாகவே குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றதுனால, அதுவும் குடும்பஸ்தானம் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானமாக அமைகிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய மொத்த குடும்பத்துக்கும் பயன்படக்கூடிய, குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் அப்படிங்கிற விஷயத்தை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது. பொதுவாகவே பெயர்ச்சி அப்படிங்கிறது மகிழ்ச்சி அல்லது வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கும் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மகிழ்ச்சிகளையும் வளர்ச்சிகளையும் வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் மகிழ்ச்சி வளர்ச்சி மட்டுமல்ல, பொதுவாகவே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பலன்களை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப இந்த குரு பகவான், அதாவது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய பஞ்சம பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்பு, தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத பிரச்சனை இதுவெல்லாம் தானாகவே ஒதுங்கக்கூடிய வாய்ப்புகளை வருடம் முழுவதும் இந்த குரு பகவான் கொடுப்பார். பொதுவாகவே குரு பகவான் நல்லவராக இருக்கிறதுனால, அந்த குரு பகவான் நல்லவர் அப்படிங்கிறத விட இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நட்பு கரகமாக இருக்கிறதுனால, அதாவது மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், செவ்வாய் பகவானோடு குரு பகவான் சேரக்கூடிய காலங்களில் குருமங்கள யோகம், செவ்வாய் மங்கள யோகம் அப்படிங்கிற 2 யோகங்கள் கிடைக்கிறதுனால திரண்ட செல்வங்களை கொடுக்கக்கூடிய, அரண்ட வாழ்க்கையில் கூட மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மேச ராசிக்கு 2024 குரு பயிற்சி அமையும்.